ஹாய்டா மீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த சீக்ரெட் லைஃபோட லாஸ்ட் எபிசோட். ஸோ உங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, பட் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வாங்க ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் கோல்டு மறுபடியும் அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் தாமதமாக வரும். அண்ட் வந்து நான் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும், வாட்பேட் இருக்கும் இல்லையா ஆப். ஸோ அதில் நான் என்னோடய ப்ரொஃபைல் நான் போட்டு அதில் ஒரு 2 சீரீஸ் அதில் ஓட்டிகிட்ருக்கேன். எழுதுறதா இல்லையா, ஸோ அதனால் அதை நான் ஓட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணால் அதுலேயும் பார்க்கலாம். ஸோ அதில் ஹி ஆர் ஷி அது இருக்கு இல்லையா, அதுவும் போடுவேன். இதுலேயும் ஹி ஆர் ஷி அதுவும் போடுவேன். ஸோ ரெண்டுமே ஒரே ஸ்டோரி தான். அது இங்கிலீஷில் போடுவேன், இதை தமிழில் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான், ஓகேவா வித்தியாசம். அப்புறம் ஹி ஆர் ஷிக்கு நான் ஒரு பெரிய இன்ட்ரோ இருக்கும். ஸோ அதனால் இன்ட்ரோக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இது 18வது எபிசோட், லாஸ்ட் எபிசோட். ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பித்த இது மே மாதம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் வெறும் 18 எபிசோட், சாரி. ஸோ அண்டு ஹிப் ஆப்ஷெக்ஷன் கேட்டிங்க இல்லையா, ஸோ உங்களுக்கும் இருக்குது. நான் அந்த ஒன் ஷாட் ரெடி பண்ணிடுறேன், ஓகேவா? சுகாவோட ஒன் ஷாட் சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். வாங்க நம்ம இப்போ இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் இதோட விட்டுருந்தோம். என்னோடய அம்மா ஒரு குடிசைக்குள்ளே இருப்பாங்க. அந்த குடிசையில் ஃபுல்லாக தீ பிடிச்சிருக்கோம் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வயலில் உள்ள தீயெல்லாம் அணைச்சிருப்பாங்க. இப்போ அந்த குடிசைக்குள்ளே மட்டும்தான் தீ பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் எல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு இப்போ மிஸ்டர் கிம் தான் சொல்லிகிட்ருக்காங்க இந்த கதையெல்லாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, திடீர்னு இது ஒரு சங்கு சத்தம் மாதிரி கேட்டுச்சு. என்னன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி நாங்களும் இந்த மழை நிற்கிற வரைக்கும் பார்த்தோம், உள்ள அந்த அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம். மழையெல்லாம் நின்று எல்லா ஊர் மக்களும் உள்ளே போய் பார்த்தா அந்த அம்மா ஒன்றுமே, ஒரு காயம் ஒன்று கூட இல்லை, ஒரு சின்ன கீறல் கூட அந்த அம்மா மேலே படல. அந்த தண்ணி சொன்னால் அந்த தண்ணி ஈரமாக வச்சுருக்கணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட இல்லை. அது ஏதோ எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அவங்களுக்கு சுற்றி அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன, எல்லாம் வெளில கூட்டிகிட்டு யார் இந்த தீபத்தை வச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நீங்களாம் போய் தூங்குங்க, நாளைக்கு இதை பஞ்சாயத்தில் பார்த்துக்கலாம், சாமியே சொல்லும் யார் இதை பண்ணான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்தம்மா அவங்களுக்கு சாமி பாடு தானே, ஸோ அதனால் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் அந்த அம்மா நில்லுங்க அப்படிங்கிற சொல்லவும், யார் நாங்கள் பார்த்து எங்களை தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் நின்றுருந்தோம். நாங்கன்னா நான் உங்கள் அம்மா அப்பா எல்லாமே சேர்ந்து நின்றுருந்தோம். அந்த அம்மா எங்கள் பக்கத்தில் அப்புறம் என்ன நல்ல குறி சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க எங்களுக்கு தமிழ் தெரியும், பட் அவங்க கொரியனில் பேசினாங்க. எங்களுக்கு அது சுத்தமாக நம்ப முடியல. உங்களுக்கு கொரியன் தெரியுமா, நாங்கள் கொரியான்லேயே கேட்டோம். அப்படி கேட்டோன்னே தெரியாமையாக பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி சொல்லுங்கள், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க. நல்லா தான் குறி சொன்னீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் சரி இன்றைக்கி நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, தீ மட்டும் தானே பிடிச்சிது, இதில் என்ன யோசிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னாங்க. தீ பிடிச்சதை பற்றி கேட்கல, தீ பிடிக்கும் போது நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பண்ண வேலையை பற்றி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தான் நாங்கள் யோசித்து பார்த்தோம், நாங்கள் தீ அணைக்கிறோம், சரி எல்லாம் வந்தாச்சு, யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன அடியாச்சும் படதான் செய்யும். ஆனால் நாங்கள் தீ அணைக்கும் போது எங்கள் மேலே ஒரு கீரல் கூட பண்ணல. அது எப்படி தெரியுமா, எனக்கு கீரல் இருந்துச்சுன்னா உங்கள் அம்மா காப்பாற்றுறது, மிஸ்டர் மின்னுக்கு ஏதாச்சும் ஆபத்துனா மிஸ்ஸஸ் மின் காப்பாற்றுறது, மிஸ்ஸஸ் மின்னுக்கு ஏதாச்சும் ஆபத்துனா மிஸ்டர் மின் காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு நாங்களே ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தோம். அதுவும் கப்பலாக பண்ணோம். அது எங்களுக்கு சுத்தமாக புரியல. அந்த அம்மா கிட்ட என்ன எங்களுக்கு புரியலை அப்படிங்கம்மா நாங்கள் கேட்கவும், இன்னுமா புரியலை, இதை விட தெளிவாக என்னால் சொல்ல முடியாது, எப்படியும் நாளைக்கு
எங்கள் ஊரில் வந்து திருமண விழா அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ தானே நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்ல நாள் தான், நல்ல நாள் பார்த்து தான் வைப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து அதே நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டாங்க. எங்களுக்கு கல்யாணம்னு சொன்னது நிமிஷம் தூக்கி போட்டுருச்சு. என்ன கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே மூஞ்சி பார்த்துட்ருந்தோம். ஆனால் அதில் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு கவனிச்சுருந்தோம் என்னென்னா, மிஸ்டர் மீன் மிஸ்ஸஸ் மீன் 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. சரி அதிலே புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் அடுத்து வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜங்கை பார்த்தோம். ஸோ அவங்கள பார்க்கும்போது அவங்களும் வந்து ரியாக்ஷன் ஷாக் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஓகே இவங்களுக்கும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க்க பார்த்தோம். அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியோனை பார்த்தோன்னா அப்படிங்கம்மா சொல்லிட்டு அப்படியே எல்லாம் திரும்பி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியோனை பார்க்க இது நாங்கள் சொல்லியே ஆகணுமா அப்படிங்கம்மா சொல்லிட்டு மிஸ்டர் ஜியோன் வந்து மிஸ்டர் கிம் பார்த்து கேட்கும், நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கம்மா சொல்லிடுறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அப்படிங்கம்மா சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போனோன்னா அவங்க 2 பேரும் வந்து பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நாளைக்கு காலுக்கு முடிச்சுட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குமா சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே மிஸ்டர் கிம்க்கும் மிஸ்ஸஸ் கிம்க்கும் வந்து சிரிப்பு பெருசு. அவங்களும் சிரிச்சுட்டு சரி எப்படியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு ஆயிடுச்சு, உங்களுக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி விட்டுடலாம், அப்புறமா வந்து உங்களையும் சேர்ந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை பார்த்தா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அடுத்த நாள் அப்படியே போணுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்ன கல்யாணம் தான், எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதுவும் அதே சந்திய நேரத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப புதுசாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா சாமி கல்யாணம் பண்ணும்போது யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, பட் நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம். அதனாலேயே இந்த சாமியாரெலாம் குத்த சொல்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் அப்போ இன்னொரு விஷயம் நடந்ததுனால எங்களை யாராலும் குத்த சொல்ல முடியல. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு? அதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை அவங்க என்ன பார்க்க என்னையே பார்க்குறீங்க, ஏன்னா அது உங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் நடந்துச்சு. அப்படியா என்ன நடந்துச்சு நம்ம கேட்கவும், உங்கள் அப்பா இருக்கார்ல சாமிக்கு தாலி கயிறு எடுத்து கொடுத்து கட்டிட்டாங்க. அவங்க அப்பா தான் எடுத்து கொடுப்பாங்க, உங்கள் அம்மா வாங்கி அது கட்டணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கட்டியாச்சு. அப்புறம் பார்த்தா அந்த கயிறுக்கு கீழே இன்னொரு தாலி கயிறு இருந்திருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன இன்னொரு தாலி கயிறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் அப்பா என்ன நினச்சான்னு தெரியல, அந்த தாலி கயிறு எடுத்து உங்கள் அம்மா கழுத்தில் கட்டிட்டார். அப்புறம் என்ன ஒரே பெரிய கொத்து தான், எப்படி தாலி கயிறு கட்டுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நிறைய விஷயம் நடந்துச்சு. இவங்க வேணான்னு சொல்கிறது, அப்புறம் அப்படி ஆகுறது இப்படி ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. இவங்க பாட்டி இப்படி பேசிக்கிட்டே இருக்க அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு போட்டிருக்கு. ஒரு தட்டு தான் தட்டினாங்க, எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அதாவது அந்த அது எப்படி சொல்கிறது, அந்த இருக்கிற ஒரு செவர் வந்து தட்டியிருப்பாங்க, அதில் வேறு சவுண்ட்னாலே வந்து எல்லாம் வந்து அமைதியாயிட்டாங்க. அப்படியே வந்து நாங்கள்லாம் வந்து அந்த அம்மாவை ஃபோக்கஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், தாலி கட்டினது எனக்கு, நானே எதுவும் சொல்லாமல் தான் இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. உடனே எங்களுக்கெலாம் நாங்களாம் எதுவும் பண்ணல, ஏன்னா நாங்கள் எதுவுமே சொல்லலை, நாங்கள் பாட்டி எங்கள் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற சொல்லவும் எல்லாம் சிரிச்சிருவாங்க. ஸோ அதாவது அங்கே இருக்கிற பிடிஎஸ் அப்புறம் ON அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிரிச்சிருவாங்க. சிரிக்காதீங்க நான் கதையை கண்டினியூ பண்ணுறேன் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிஸ்டர் மின் சொல்லிவிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் வந்து சொன்னது வந்து மிஸ்டர் கிம் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ மிஸ்டர் மீன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன, அந்த அம்மா சொன்னாங்க, இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கம்மா சொல்லவும், என்ன விஷயம் நாங்கள்லாம் பார்க்கும்போது நேற்று ஒரு தீ விபத்து நடந்துச்சு, அதை பற்றி கூட நான் சொன்னல அப்படிங்கம்மா சொல்லவும், ஆமாம்ல அப்படிங்கம்மா சொல்லிட்டு எல்லாம் வந்து பஞ்சாயத்து கூடி நின்றுச்சு. எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ அந்த அம்மா தான் இங்கேருந்து வந்தாங்க கோயிலுக்குள்ளேருந்து, அவங்க தான் லாஸ்ட்டாக வந்தது. அவங்க கோயிலுக்குள்ளேருந்து வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்தாங்க. சரி எல்லாம் வரிசையாக நில்லுங்கன்ட்டாங்க. அங்கே வந்து ஒரு 50 பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாம் வரிசையாக நின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தாங்க, நாங்களும் வரிசையில் நின்றுட்டோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தாங்க, இவங்கள யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
பூசாரிக்கிட்ட சொன்னாங்க. அவங்க போயிட்டாங்க. அது 10 பேராக இருந்தோம். எங்களையும் சேர்த்து நாங்கள் எத்தனை பேர், நாங்கள் 10 பேராக. ஸோ 10 பேர் தான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து 10 பேர். ஃபஸ்ட்டு நாங்கள் நின்னோம். எங்கள் 10 பேரையும் போக சொல்லிட்டாங்க. அடுத்த 10 பேர் நின்னாங்க, அவங்களையும் போக சொல்லிட்டாங்க. மொத்தம் 60 பேர். இந்த மாதிரி சொல்லி 60 பேரையுமே இவங்கள யாருமே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ யார் தாம்மா அப்படிமா சொல்லிட்டு எல்லாம் கேட்குவோம். என் பக்கத்துலேயே நின்றுருந்தானே வந்தான் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா பக்கத்தில் நின்று பூசாரி. அவரை பார்த்துட்டு எப்படி இவர் அப்படிங்கம்மா சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் கொச்சன்னு பேச ஆரம்பித்தோம். அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா? பக்கத்தில் இருந்த சூதாத்தை எடுத்து ஒரே போடு கொன்றுச்சு அப்படிங்கம்மா சொல்லுவோம். எல்லாருக்கும் இன்னும் உயிரே இருக்காது. என்ன எங்கள் அம்மா கொலை பண்ணிட்டாங்களோ அப்படி சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கம்மா சொல்லுவோம். எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மிஸ் ஜங் வந்து சொல்ல ஆரம்பிக்காங்க. இந்த அம்மா சூதாயத்தை எடுத்து குத்துனது உண்மை தான், ஆனால் அது மேலெல்லாம் குத்தலை, மண்ணில் குத்துனாங்க. அப்படி குத்துனோடனே எல்லாம் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ பூசாரிக்கிட்ட போயிட்டு அந்த அம்மா கேட்டாங்க, எதுக்கு இப்படி பண்ண, நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்லவான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க உடனே நானே சொல்கிறேன் தாயி, இந்த மாதிரி வந்து அந்த பயிர் வச்சுருக்கிற ஆள் வந்து என் பொண்ணை வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து கடன் வாங்கியிருந்தேன். அதனால் அதுக்கு மேலே என் பொண்ணை கொடு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை வந்து அவனுக்கு கட்டி கொடு 2ஆம் தரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். என்னால் அது முடியாதுன்னு சொன்னதுனால என் பொண்ணை வந்து கற்பழிச்சிடுவேன் அப்படிங்கம்மா சொன்னான். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அப்படிலாம் பண்ணிட்டேன், சாரிம்மா மன்னிச்சிடுங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எப்படியும் முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன, நாங்களும் மூஞ்ச மாற்றி பார்த்துக்கிட்டு அந்த அம்மா முன்னாடி தான் போய் நின்னோம். போய் நின்னோன்னு என்ன கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுமா, உங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சது போட்டிருக்கு, அதை பற்றி நான் போய் பேசணும். சரி அதை விடுங்க, இந்த கல்யாணத்துக்கும் அந்த கல்யாணத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதை எனக்கு அப்போவே அந்த தாய் முடிவு பண்ணிடுச்சு. அதனால் இதை நான் எதிர்க்கலாம் போகிறதில்ல அப்படிங்கிறமா சொன்னாங்க. எங்களுக்கு அது சுத்தமாக புரியல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. ஆனால் இப்போ புரிஞ்சிருச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால தான் நீங்களும் போனீங்க, நமக்கு கல்யாணம் ஆனால் ஒயின் பிறந்தா, அதனால தான் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு தான் எங்கள் எல்லாத்துக்கும் கல்யாணம் இருக்க போட்டிருக்கு அப்படிங்கம்மா சொல்லிட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் என்னாச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இங்கே இருந்தீங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு வந்து கேட்கணும். அதாவது நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதுக்கு ஒன்றே வந்து அவங்களாம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படியே இங்கே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்களோட ஹாலிடேஸும் முடிஞ்சுக்கு வந்தது. ஸோ நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி கொரியாவுக்கு போயிட்டு நாங்கள் சொன்ன ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிட்டு இதை பற்றி ரிசர்ச் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம். நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருந்தாலும் 18 வயசு மேலே இருந்தனால நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுல எதுவும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இது மற்றவங்களுக்கும் அப்போதைக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் காலேஜில் முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து மற்றவங்களுக்கும் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்படியே எங்களோட வாழ்க்கையும் சுமூகமாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு பாய்ஸாக பிறக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தோம். ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் வாழ ஆரம்பித்தோம். அடுத்து கம்பெனிலாம் பெரிய லெவலுக்கு வந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் சக்ஸஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட பசங்க வந்து ஒரு இந்தியன் பாய், அதாவது தமிழ்நாட்டு பையன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு அற்புதமான இடம். ஸோ அதே ஊர்லேருந்து வராங்கன்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும், இவங்க தானே அவங்க, இதனால தான் வந்து அந்த அம்மா சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன, இப்போ அப்படி இப்படின்னு போயிட்டு எங்களுக்கு பேர பசங்களே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே வந்து எல்லாம் கலகலன்னு பேசிகிட்டே இருக்கோம். அப்போ அங்கே வந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது. எல்லாருக்கும் வந்து ஒன்றுமே புரியல, என்னடா எங்கே இருந்தாலும் சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு வேலைக்கார பொண்ணு தான் வந்து கத்துறாங்க. ஸோ
கத்திட்டு ஐயா அம்மா இங்கே வாங்க, பெரிய ஐயாவுக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் அப்படிங்கும்போது சொல்லிட்டு எல்லாம் வந்து போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா என்னோடய அப்பா வந்து இறந்துட்டார். ஸோ அவர் இறந்தோடனே எல்லாராலையும் தாங்க முடியாமல் பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ அவங்களுக்கு விசனங்களாக செய்கிறாங்க. கடைசியில் வந்து அவரும் அவரோட ஒய்ஃப் கூட செய்கிறாரு. அப்படியே வந்து எல்லாம் ஓரளவுக்கு பயங்கரமாக அழுகுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழுகாட்சிலாம் போகுது. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதோடு இந்த கதையை முடிச்சுட்டு தானே பார்த்தீங்க. இந்த கதை இதோட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் இதோட ஆரம்பம் முடிவில் தானே ஆரம்பமே இருக்கும். ஸோ இதோட ஆரம்பம் என்ன தெரியுமா? அதாவது அடுத்த சீசனோட ஆரம்பம். அது இப்போதைக்கு ஒரு சின்ன க்ளூவாக கொடுக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அதனால் அந்த க்ளூவை பார்த்துருமா? இப்போ தனியாக ஒரு இடத்துல ஒரு குடம், ஒரு இடம் எப்படின்னா சொல்லலாம். அவங்க கண், கால், கை எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கிறதே அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த குடவுனோட ஷட்ரு திறக்கிற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேட்குது. அவங்களுக்கும் அப்படியே வந்து இந்த ஷட்டை திரும்பி பார்க்குறாங்க. அது அவங்க பார்க்க முடியாது, பட் திரும்புகிறாங்க. திரும்பினோன்னே அங்கேருந்து ஒரு சிரிப்பு சத்தம். அதோடு இந்த எபிசோடு முடிக்கிறேன். இது வந்து இதுதான் வந்து இந்த சீசனோட எண்டு. இது நீங்கள் வந்து ஹாப்பி எண்டிங்காக நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துக்கணும். இது வந்து எண்டிங் கிடையாது, பட் இதுதான் வந்து டைட்டிலே, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இதுலேயே வந்து எடுத்துகிட்டு போவேன். நான் சொல்லிட்டேன்ல, என்னோடய எந்த ஸ்டோரிஸுக்குமே வந்து முடிவே இருக்காது. அது முடிவு தான் தொடக்கமே. அந்த மாதிரி தான் வந்து நான் இருப்பேன், ஓகேவா? ஸோ இதோட வந்து நான் இந்த எபிசோட், இந்த சீசன் முடிச்சுக்கிறேன். இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அண்ட் வந்து அடுத்து ஒரு ஒன் ஷாட் போடலாம். அப்புறம் வந்து ஹி ஆர் ஷீக்கு வந்து நான் இன்ட்ரடக்ஷன் பாட்டும் போடுறேன், ஓகேவா? ஸோ சாரி, வாட்பேடோட லிங்க் வந்து என்னால் இப்போதைக்கு வந்து அனுப்ப முடியாது, அப்புறமா வந்து அனுப்புகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து எப்போவுமே கீழே இருக்கும். அதை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானே வந்து இன்ஸ்டாகிராம்குள்ளே போக மாட்டேன். ஸோ எப்போயாச்சும் ஒரு வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை தான் இன்ஸ்டாகிராம்குள்ளே போவேன். அதனால் உங்களுக்கு வந்து நான் வீண் நம்பிக்கை கொடுக்க வேண்டாம் என்பதற்காக நான் பாட்டு அதில் வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க் மட்டும் இருக்கும். பட் அதில் நான் எதுவும் உள்ளே போக மாட்டேன். நான் வந்து இந்த வீடியோலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ அண்ட் வந்து வேறு என்ன நான் பேசணும், வேறு எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே பாய். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். நான் வந்து இன்ட்ரோ சொன்னேன் இல்லையா? ஸோ இன்ட்ரோவில் வந்து ஒவ்வொரு கேரக்டரோட இன்ட்ரோவையும் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போஸ்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதுலேயும் போடுவேன். ஆனால் இன்ட்ரோடக்ஷனுக்கு தனியாக வீடியோவும் இருக்கும், ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டே டியூன்ஸ், பாய். அப்புறம் இப்போவும் போல் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எப்படி பிடிச்சிருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏன் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.